ஹலோ காய்ஸ், வெல்கம் டு 2K டெய்லி ஒன் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிம்பிளாக சுலபமான முறையில் ஒரு டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெசிபி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் கைஸ் பண்ண போகிறேன். ஸோ குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பட்டை கிராம்பு வந்து ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இன்னும் ஸ்லைஸாக கட் பண்ணி அறுத்தாலும் ஓகே தான். நான் இந்த லெவலில் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்க போகிறேன், ப்ரௌனிஷாக லெவலில். ஸோ நீங்களும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வரதுக்கு. ஸோ நல்லா பொறுமையாக வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகிற லெவலில் நம்ம வந்துட்டு இதை வந்து வறுத்துக்கலாம். அதுபோல் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்குன்னு சொல்கிறப்ப. ஸோ அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் வந்துட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மூணையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் நல்லா வதங்குற லெவலில் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். ஸோ இஞ்சி வந்து நாங்கள் எப்பவுமே தோல் சீவாமல் தான் எங்கள் வீட்டில் போடுவோம். ஸோ அதையும் போட்டு வெள்ளைப்படை தோல் இருக்காத போடுவோம், ரெண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு அந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம் இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணுறப்ப ஸோ உங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தலை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க காய்ஸ். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தக்காளியை வந்து கட் பண்ணி போடாமல் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து அரைச்சி போட்டுக்கிட்டோம். ஒரு 5 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நாங்கள் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் தக்காளியை அறுத்து அப்படியே போட்டு வதக்கி அது வதங்கினதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸ் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் பண்ணுறப்ப சுலபமாக சிம்பிளாக ஈஸியாகவே டைம் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காய்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம வச்ச இந்த கிரேவி வந்துட்டு நல்லா சுருண்டு இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் வற்றணும். அப்போ தான் நமக்கு அடுத்து தண்ணி சேர்க்குறப்ப ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். ஸோ அது வதங்குற லெவலில் நீங்கள் அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர லெவலில் வந்துருச்சு. ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லெவலில் நம்மளுக்கு கொஞ்சம் வற்றி வந்துருமா. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்துட்டு அம்மா தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ மெஷர்மெண்ட்டு போடணும்னு, அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்டில் நாங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம வந்து கொதிக்கிற வர சைடில் முட்டை வந்து இன்றைக்கி சைடிஷாக வச்சுருந்தோம், அதே வேக போட்டாச்சு. அரிசியை கழுவி வச்சாச்சு. ஸோ நான் வீட்டில் எப்பயுமே சாதாரண யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுலேயும் இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டா போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் எடுத்ததுக்கப்புறம் தம் விட்டுட்டு திறந்தீங்கன்னா சிம்பிளாக டேஸ்டியான ஒரு டொமேட்டோ ரைஸ் ரெசிபி ரெடி. அவ்வளோதான் கைஸ், நம்ம இதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம முட்டை வந்து அதையும் உறுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்றதான் நம்ம வேலை. ஸோ செம்மையாக வந்துருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. இந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சி போட்டாலும் இந்த டேஸ்ட் தான் வரும், நீங்கள் வதக்குனாலும் அந்த டேஸ்ட் தான் வரும். ஸோ டைம் இல்லைன்றனால நாங்கள் அரைச்சி போட்டுட்டோம். நீங்கள் அதே மெத்தடில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வெங்காயம் எக்கோட சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.